Hi friends, welcome to back my channel. இன்னைக்கு அரிசி தண்ணியை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஸ்கின் எல்லாம் பிரைட்டாக நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சிம்பிளான ஃபேஸ் க்ரீம். வாங்க ட்ரை பண்ணலாம், எப்படி இதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி. எந்த அரிசி இருந்தாலும் சரி. நான் இப்போ இது ஒரு பவுல் எடுத்து இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். ஏன்னா வேறு இது தண்ணி மட்டும் தான் இதுக்கு இருக்கிறது தேவை. இப்போ இது ஒரு தண்ணியில் கழுவிட்டு நம்ம தண்ணியில் நல்லா நான் இது ஊற வைக்கிறேன். ஊற வச்சு இந்த தண்ணி எடுத்துட்டு தான் நான் ஃபேஸ் க்ரீமு பண்ண போகிறேன். இப்போ இதில் தண்ணியை ஊற்றி ஒரு தடவை இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த டஸ்டெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தும் வந்துடும் அரிசியில். இப்போ இந்த அளவுக்கு ஆன பிறகு இப்போ இதில் தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 ஹவர் கழித்து இது நல்லா ஊறிட்டு இருக்கும். அப்போ இது தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. 2 ஹவர் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ 2 ஹவர் கழித்து பார்த்தோம்னா பாருங்கள், இந்த அரிசி வந்து இது பண்ணால் நல்லா ஊறிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இது மேலே இருக்கிற தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அடுத்து இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுற பொருள் வந்து அலோவேரா ஜெல், அடுத்து விட்டமின் இ கேப்சூல் 400 mg. இப்போ இது 3 வச்சு தான் இப்போ அது எப்படி தயார் பண்ணுறது சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி தண்ணி மேலாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் எடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரீம் பதம் வர வரைக்கும் நம்ம அலோவேரா ஜெல் 1 டீஸ்பூன் எடுத்து 2 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நான் ஒயிட் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இதில் விட்டமின் இ கேப்சூல் 1 சேர்த்துக்கிறேன். விட்டமின் இ கேப்சூலு நான் 1 சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டே இருந்தோம்னா க்ரீம் பர அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நான் 2 டீஸ்பூன் தண்ணி அரிசி தண்ணி எடுத்துக்கேன். உங்களுக்கு இது க்ரீம் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-6 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ரைஸ் வாட்டர் தண்ணி எடுத்து வேறு தண்ணியில் இந்த மாதிரி அலோவேரா ஜெல்லு விட்டமின் இ கேப்சூலு 1 இல்லை 2க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இந்த பான்ஸ் க்ரீம் போல் இருக்குது பாருங்கள், ஒயிட்டாக. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கின்னு நார்மல் இருக்கிற கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக்குக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 15 டேஸ்க்கு 2 வீக்ஸ்க்கு மாதிரி திரும்பியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாத கணக்கில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம கை கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கின்னு தூங்கலாம். இல்லை வேலைக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போது எப்போ வேணாலும் நம்ம முகம் ஃபுல் இதை அப்ளை பண்ணிட்டு கை கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் அதை இதை அப்ளை பண்ணிட்டு குளிக்கிற கூட வேண்டாம். உங்களுக்கு குளிக்கணும்னு தான் நீங்கள் குளிக்கலாம். இல்லை சும்மா இருக்க டைமில் வேஸ்லின் அப்ளை பண்ணுற மாதிரி இதை அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கின் வந்து நல்லா சூப்பராக
இருக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், ஷைனிங்கும் கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு க்ரீம் நம்ம அரிசி தண்ணியிலே வச்சு ஒரு சூப்பரான வேஸ்லின் போல் ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கிறோம். ரைஸ் வாட்டர் வச்சு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அந்த ஒயிட் வர அளவுக்கு இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வர அளவுக்கு நம்ம அலோவேரா ஜெல் 1 டீஸ்பூனுக்கு 2-3 டீஸ்பூன் கூட போட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக இந்த ஸ்ட்ரக்சருக்கு வரணும். அப்போ தான் அது க்ரீம் மாதிரி இருக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இது ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.